இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ளது குளமங்கலம் வடக்கு கிராமம். முற்றிலும் விவசாய கிராமம். மழை பொய்த்ததால் விவசாயமும் பொய்த்தது. அப்படியான விவசாய குடும்பத்து பிள்ளைகள் குடும்ப வறுமையை போக்க கடைகளுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். அப்படிதான் சித்திரவேலுடைய மகள் கஸ்தூரியும் 28 நாட்களாக ஆலங்குடியில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா மெடிக்கலுக்கு வேலைக்கு போனார். கஸ்தூரியின் திறமையை பார்த்து காலையில் கடையை திறக்கும் பொறுப்பையும் குறுகிய காலத்தில் கொடுத்தார் முதலாளி. சில நாட்கள் கடை சட்டரை திறக்க சிரமப்பட்ட கஸ்தூரிக்கு உதவி செய்வது போல வந்தான் குட்டி யானை ஓட்டுநர் நாகராஜன். சில நாட்களில் அண்ணன் தங்கையாக அறிமுகமானான். அடுத்த சில நாட்களில் காதல் வலையை வீசினான். மொத்தம் 10 நாளில் வலையில் விழ வைத்து விட்டான். ஓய்வு நேரங்களில் காதல் கிறக்கமான பேச்சுக்களை செல்போனில் பேசினான். தனிமையாக சந்திக்க ஏற்பாடுகளை செய்தான். அப்படிதான் கடந்த 2018 நவம்பர் 28ஆம் தேதி அன்று வேலைக்கு போன கஸ்தூரி அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. அவருடைய பெற்றோர் பதறிக்கொண்டு எங்கெங்கோ தேடினார்கள். அதன் பிறகு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார்கள். ஆனால் 31ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் கடலுக்கு செல்லக்கூடிய ஆற்று வாய்க்காலில் சாக்கு மூட்டையில் கை கால்கள் கட்டப்பட்டு கல்லும் சேர்ந்து கட்டப்பட்ட நிலைமையில் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த பெண். அப்போதுதான் கஸ்தூரியுடன் தைலமர காட்டில் உல்லாசமாக இருந்தபோது வலிப்பு வந்து இறந்து போய்விட்டதாக, அதன் பிறகு சாக்கு மூட்டையில் கட்டி ஆற்றில் வீசிவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறான் இந்த கொடூரன். இந்த நிலைமையில்தான் கஸ்தூரியின் உறவினர்கள் பல கிராமங்களிலும் மறியல் செய்ய 7 மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. நாகராஜனுடன் கொலையில் சம்பந்தப்பட்டவர்களையும் கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அந்த ஊர் மக்கள். நாகராஜனிடம் முறையாக விசாரித்த பிறகுதான் பாதி வாய் திறந்திருக்கிறான். கஸ்தூரியை காதலிப்பது போல என்னுடைய வலையில் விழ வைத்து உல்லாசமாக இருந்தேன். 28ஆம் தேதியும் ஆலங்குடி ஆண்டிக்குளத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சித்தி பொண்ணு வீட்டில் தனிமையில் இருந்தபோது எனக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்க்க வீட்டில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த பெண்ணிடம் நான் சொன்னபோது என்னை அனுபவித்து ஏமாற்றிவிட்டு வேறு பெண்ணுடன் கல்யாணமா என்று அவ சண்டை போட்டா. அதனால தள்ளிவிட்டேன். சுவற்றில் மோதியதும் அவ இறந்துட்டா. அப்புறம் சடலத்தை மறைக்க என்னுடைய உறவினர்கள் உதவி செஞ்சாங்க என்று மறு வாக்குமூலம் கொடுத்த பிறகு ஆலங்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் ஆலங்குடி போலீசார். மேலும் நாகராஜனால் அடையாளம் காட்டப்பட்ட நபர்களையும் பிடித்து விசாரணை நடந்தது. அதன் பிறகுதான் கஸ்தூரியின் உறவினர்கள் கஸ்தூரியை திட்டமிட்டு காதல் வலையில் விழ வைத்து அழைத்து சென்ற நாகராஜன் கூட இன்னமும் சில பேர் இணைந்துதான் கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை சடலத்தை மறைத்தவர்கள் என்று மட்டும் இவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். ஆனால் உண்மையான கொலையாளிகள் முழுமையாக பிடிக்கப்பட வேண்டும், இல்லையென்றால் மறுபடியும் போராட்டம் நடத்துவோம் என்றார்கள். இந்த நாகராஜன் இதேபோல இன்னும் சில பெண்களை ஏமாற்றி உல்லாசமாக இருந்துவிட்டு கலட்டி விட்டிருக்கிறான். இதில் கஸ்தூரியும் சிக்கிக்கொண்டாள். பெண்களை காதல் வலை வீசி பிடிப்பதும் பிறகு கலட்டி விடுவதும் இவன் வழக்கமாக வைத்திருக்கிறான். கடைசியாக இந்த கஸ்தூரி வழக்கில்தான் இவன் சிக்கியிருக்கிறான். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.